Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்த நிலையில் பச்சிளம் குழந்தை உயிரிழந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் பிரசவம் பார்த்த மிகப்பெரிய கொடுமை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரங்கேறி இருக்கிறது. செவிலியர் பிரசவம் பார்த்ததால் பிஞ்சு உயிர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. குழந்தையினுடைய தந்தைகள் மற்றும் தந்தை உறவினர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட்டதால் தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்த வாயலூர் என்கிற பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் மற்றும் அவரது மனைவி சுஜாதா இவர்களுக்கு 8 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவதாக தற்பொழுது பிரசவம் அடைந்து அவர் அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் செவிலியர் ஒருவர் இவருக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி அளவில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட சுஜாதா மருத்துவர் இல்லாத ஒரு அவல நிலையில் இரவு 10 மணி அளவில் 2 செவிலியர்கள் மற்றும் ஒரு உதவியாளர் என 3 பேர் இணைந்து சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. சுஜாதாவிற்கு பதட்டம் அடைந்த செவிலியர்கள் உடனடியாக அதிகாலை 3 மணி அளவில் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ஒருவரை மருத்துவமனையிலிருந்து அனுப்பக்கூடாது என்ற மருத்துவமனையினுடைய விதிகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக எப்படி இவர்கள் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பிரசவத்திற்கு அந்த மிகப்பெரிய அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சுஜாதா மிகப்பெரிய ஒரு துயரம் அடைந்திருக்கிறார். இந்த மூச்சு திணறல் காரணமாக வயிற்றில் இருந்த அவருடைய குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இதற்கு மருத்துவர்கள் இல்லாத காரணம்தான் என்று அவருடைய உறவினர்களும் குறிப்பாக தந்தை, அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கணவன் உள்ளிட்ட அனைவரும் தற்போது அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத ஒரு அவலநிலையை ஸ்டாலினுடைய ஆட்சியில் சுகாதாரத்துறையுடைய அவலமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். செவிலியர்கள் எப்படி பிரசவம் பார்க்க முடியும் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அவர்கள் ஆத்திரமடைந்து தற்போது அந்த மருத்துவமனையை முழுமையாக இழுத்து பூட்டி, அதாவது உடனடியாக இந்த மருத்துவமனை மூட வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசாரும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போலீசாரிடம் அவர்கள் மண்டியிட்டு அழக்கூடிய காட்சிகள் கல்லெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது சுரேஷ்.